கடையோட ஓனர் வீட்டில் தான் அந்த பொண்ணு வேலைக்காரியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இந்த பொண்ணு லவ் பண்ணதுனால ஓடி வந்து அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவா. அவரும் அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்டுட்டு வந்துட்டு இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ உங்க ஒய்ஃப் இருந்துட்டு இந்த சாரி உனக்கு நான் கட்டுற சாரிலாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேல அப்படின்னு சொல்றாங்க. பழைய சாரி எடுத்து கொடுக்குறாங்க. அவளும் நல்லா வாங்கிக்கிறா. அவங்க ஓனருக்கு ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லாம இருக்கும். இப்போ அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு என்ன செய்யறதுன்னு சொல்றப்போ வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதை இவ கேட்டுடுறா. இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டு நம்ம பெத்து கொடுத்தா நம்மளுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு செலவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க கிட்ட வந்து சொல்றான் நான் வேணா உங்களுக்கு அப்படி பெத்து தரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கோமே இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ டாக்டர்கிட்ட கூட்டு போய் கேட்டதுக்கும் அங்கேயும் சரின்னு சொல்லிடுறான். ஆனா அப்பயும் அவங்க ஒய்ஃப் வேலைக்காரி மூலமா நம்ம குழந்தை பெத்துக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இலக்காரமா பேசுறாங்க. அதையும் அவங்க கண்டுக்கவே இல்லை. இப்போ திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவங்களே பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு வரவுமே சொல்றாங்க அவ பிரெக்னென்ட் ஆயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ரொம்ப சந்தோஷமா போகிறப்போ அவங்க ஓனர் நீ அபார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லவே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இப்போ அமௌண்ட்டை கொடுக்குறப்போ நான் உங்களுக்கு பாசத்துக்காக தான் பெத்து தரலாம்னு நினைச்சேன். நான் இது ஒரு தொழிலெல்லாம் பண்ணல எனக்கு காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து இப்போ அவங்க ஹஸ்பண்டையும் சொல்லி அழுதுட்டு இருக்கா. அவர் வீடு நம்மளே இந்த குழந்தைய வளர்த்துக்கலாம்னு சொல்றாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே அவர் டிசீஸ் வந்து இறந்து போயிடுறாரு. அப்புறம் இந்த பொண்ணு தான் அந்த குட்டி பொண்ணு தனியாவே வளர்த்துட்டு இருப்பா. இப்ப 2 பேரும் சண்டை போட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. வெளியில ஓடி வரப்போ அவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கும் குழந்தை அபார்ட் ஆயிருக்கும். இப்ப இந்த பொண்ணை கூப்பிட்டுவோம் அப்படின்னு சொல்றப்ப இந்த பொண்ணு தரமாட்டான். என் குழந்தை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான்.